வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வெளியாகியே பார்த்தீங்கன்னா இந்தியாவே ஒன்றிணைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்த வெளிநாட்டினவர்லாம் நாங்களாம் ஏன் இந்தியா கூட சேர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ஈரான் போர் நடந்துட்டு இருக்கும் போதும் பல பேர் இந்த போரை ஒத்தி வச்சுட்டு இந்த படம் பார்த்துருக்காங்க. பாகிஸ்தான்ல பல பேர் இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தை போட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. துரந்தர் 2 படத்தை பத்தி தான் இன்னைக்கு பாரி அவர்களும் பார்த்துட்டு புகழ்றதுக்காக காத்திருக்காரு. வாங்க கேட்டு ரசிக்கலாம். வணக்கம். வணக்கம். புகழ்றதுக்காக காத்திருக்காரா? படம் பார்த்துட்டேன். சிறுபான்மையினர் கொண்டாடும் வெற்றி. 4 மணி நேரம் படம். ஆனா உண்மையிலே படம் விறுவிறுன்னு தான் சாம ஸ்பீடு ப்ரோ. 4 மணி நேரம் இப்படி உட்கார வைக்கிறது நிஜமாவே ரீசெண்ட் டைம்ஸ்ல வேற எந்த படத்துலயுமே இவ்வளவு எங்கேஜா நான் பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய சீன்ஸ், நிறைய டக்குன்னு கதை, அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது காட்டின விதம், அந்த படம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட பெருசா கதை கிடையாது, ஒரு சின்ன லேக் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சும்மா எடுத்தோம், அடிச்சோம், இது பண்ணோம். ஏன்னா ஒரு எப்படி இவர் உள்ள வராப்புல என்ன ஏது எந்த ஒரு டீட்டெயிலிங்குமே இருக்காதுல்ல. ஒருத்தர் ஸ்பையா வராரு, அவர் என்ன பண்றாரு, அவரு அப்புறம் லவ் போர்ஷன் கொஞ்சம் அதுல கொஞ்சம் நிறைய இருக்கும். அந்த பொண்ணை காதலிக்கிற காட்சிகள்லாம் இருக்கும். அப்ப அந்த படம் ஒரு பெரிய இம்பாக்டா இல்லை. அது என்ன அந்த படத்துடைய கரு அப்படிங்கிறதுக்கு ஒரு இதா இல்லை. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஓவராலா இது நல்லா இருந்துச்சு. இப்ப இது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது படமா எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ சீரியஸ் சீசனுக்காக எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா உண்மையிலேயே இவ்வளோ தூரம் இழுத்து அல்ல நிறைய டயலாக்ஸ்ல இருந்து தொடங்கி எல்லாமே ஒரு சீசனுக்கான ஒரு ஹை கிளாஸ் சீசனுக்கான ஒரு தூரம்தர். அதான் எனக்கு ஃபீல் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா சொல்லுங்க. படத்துல எனக்கு எந்த ஒரு இடத்துல லேகா இருந்துச்சு, கடைசியில அந்த வில்லன்னு தெரிஞ்சோன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஃபைட் ஒன் பண்ணிப்பாங்களே, டிபிக்கல் ஃபைட் ஒன், அது மட்டும் தான் கொஞ்சம் போரிங்கா. சில இடத்துல ஃபுல்லா நடுவுல ஒரு சில இடங்கள்ல லேகா இருந்துச்சு. டே சீக்கிரம் முடிங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் இப்ப நீங்க 2.5 மணி நேரம் படம், அது ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா அது வாஸ்தவம் தான். இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது இப்போ படமே அவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படியே காட்டும் பொழுது நமக்கு 3 மணி நேரம் 55 நிமிஷம் நினைக்கிறேன் படம். அதனால கண்டிப்பாக ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒருத்தரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம கொடுத்தோம்னா சில படங்கள் ஆனால் இது படம் எப்படா முடியுங்கிற ஃபீல் கொஞ்சம் நடுவுல எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்பப்போ அது நமக்கு ஒரு ஆப்வியஸா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருது. ஆனா அதுவும் முடிக்கிற டைம்ல கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணாத சில விஷயங்களை காட்டி ட்விஸ்ட், அதெல்லாம் படம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, சொல்லிடும். அதாவது ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சிட்டே வருவாங்க. கடைசியில் அந்த பொலிட்டீஷியனும் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டும் பொழுது அது கொஞ்சம் அந்த முடிக்கிற தருவாயில ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறதுனால கொஞ்சம் சரி பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த எண்ட்லயுமே இன்னும் கொஞ்சம் ஹைப் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த உளவுத்துறை அதிகாரி அவனை அந்த பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியை மிரட்டுறது, இஸ்ரேல் எங்களுக்கு கொடுக்காதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்ரெட்டை உடச்சி இவனை காப்பாத்துறது, இந்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டுல திரும்ப ஒரு கொஞ்சம் ஹைப்பை கொடுத்தனால அந்த லேக் ஃபீல் கொஞ்சம் மறைஞ்சிருது. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சிருது. இதுதான் படமா, அந்த படம் உண்மையிலே நல்ல படம் தான். நல்ல போக போக முகமது ஜின்னாவே தொப்பியை கட்டிட்டு நானே இந்திய ஏஜென்டா அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சட்டையர் ஃபீல் ஆச்சு. அது யாராவது யூடியூப் வச்சு நடத்துறவங்க அந்த சட்டையரும் கூட பண்ணலாம். என்னதுன்னம்மா அங்க இருக்க வில்லன் அவனும் இந்தியன் ஏஜென்ட், எதிரி அவனும் இந்தியன் ஏஜென்ட். இதுல எப்படி போயிடும்னா, இந்தியால இருந்து வரவன் பாகிஸ்தானுக்கு போறவன் இந்தியன் ஏஜென்ட், பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ஏஜென்ட், இப்படியே மாறி மாறி கடைசியில என்ன யாரா வில்லன் யாரா ஹீரோ, யாருமே வில்லன் இல்லை யாருமே ஹீரோ இல்லைங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இந்தியன் ஏஜென்ட். அங்கே ஜூஸ் வைக்கிறவர் இந்தியன் ஏஜென்ட், இப்போ மளிகை கடை வச்சிருக்கவர் இந்தியன் ஏஜென்ட்டுங்கிற கான்செப்ட்ல தான் அந்த படம் முழுக்க இருந்துச்சு. இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி இந்திய குடிமகனா இல்லையாங்கிறதுக்கு சிஏஏ இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரது மாதிரியே இந்த படம் பார்த்த பாகிஸ்தான் அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரதாக இருக்கிறாங்களாம். யாரெல்லாம் உண்மையான பாகிஸ்தானி, யாரெல்லாம் இந்தியன் ஏஜென்ட்ஸ்னு அவங்க ஆய்வு செய்யறதுக்கு தயாராக இருப்பதாக சொல்றாங்க. அது போக பிச்சைக்காரங்கெல்லாம் எழுப்பி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் லைட்டா காமெடி பண்றாங்கன்னு தான் ஃபீல் ஆகுது. சும்மா சர்காஸ்டிக்கா அந்த துரேந்தர் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவில இருந்து வரக்கூடியவங்க இங்க பிச்சை தான் எடுப்பாங்கிற கான்செப்ட்ல அவங்க பண்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அப்படி பண்றவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காட்டுற வீடியோலயே தெரியுது, அபிஷியல்ஸ் தான் அவங்க. ஆனா அவங்க பிச்சைக்காரனை பிடிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இந்தியன் ஏஜென்டாலாம் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க.
ஸோ அப்போ நமக்கு புரியுது அது ஒரு சார்காஸ்டிக்கா பண்றாங்க. இல்ல ஒருவேளை பாகிஸ்தான்ல பிச்சைக்காரங்க கூட சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இந்தியர்களை பிச்சைக்காரங்க சிரிக்கல, வெறுப்பேற்று அதிகாரிகள் வேணும்னே வந்துட்டு பிச்சைக்காரன் எல்லாம் கூப்பிட்டு எழுப்பி நீ இந்தியன் ஏஜென்டாங்கிறது வந்து டே அவன் உன கலாய்க்கிறான்டாங்கிற கான்செப்ட்ல தான் அது இருக்கு. சர்க்காசம். அதை வந்து இவங்க வந்து அதை ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனாவும் பயன்படுத்திக்கிட்டு. எப்படி இருந்தாலும் படம் ப்ரொமோட் ஆயிடுச்சு பாரு. இல்ல கொடுமை என்னன்னா, ஒரு வெள்ளைக்கார விளாகரு அவன் வந்து பாகிஸ்தான் போயிருந்தான். அங்க வந்து இந்த மார்க்கெட்லாம் இருக்கும்ல, பாகிஸ்தானி மார்க்கெட்ஸ், அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க வந்து திருட்டு விசிறி விற்கிறது வந்து கடை ஒண்ணு இருக்கு. அங்க வந்து துரேந்தர் அல்ட்ரா ஹெச்டி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு விக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வித்துக்கிட்டு இருந்தான். நான் சொல்றது வந்து ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு அவன் வந்துட்டு பாத்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இந்த படம் வந்து பாகிஸ்தான்ல பேன் ஆயிருக்கு போல. இந்த படம் வந்து பேண்ட் மூவி போல. பட் பேண்ட் மூவி வந்து சிடி போட்டு அவங்க பாத்துட்டு இருக்காங்க. திருட்டு விசிறி விற்கப்படும்னு போட்டு அவன் பேனர் வச்சிருக்காங்க. கியூரியாசிட்டி இருக்கும்ல கண்டிப்பா. அது இன்னும் அந்த நம்மளுடைய அந்த நாஸ்டாலஜிக்கான அந்த சிடி கடையெல்லாம் இன்னும் அங்க இருக்கு. ரைட். சோ அவங்க தான் ஹோண்டா சிடி 100 வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சிடி கடை இல்லாம இருந்தா எப்படி இருக்கு? லைக் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 10 வருஷம் பின்னோக்கி இருக்க வந்து அதாவது நகர்ப்புறங்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்குமே ஒழிய கிராமப்புறங்கள்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. இந்தியாவோட கிராமப்புறங்கள் கூட ஓரளவுக்கு ரீச் அவுட் ஆயிருக்கு எல்லா பக்கமும். சொல்றோம் நம்ம ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா நம்ம சவுத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். நார்த்துக்கு ஓரளவுக்கு அங்க சிமிலரா தான் இருக்கும். பட் சவுத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப பேக்வர்டா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் அங்க இருக்கிற ரியாலிட்டி. அது இல்லாம வந்துட்டு பாகிஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிலாம் வந்துட்டு ஃபுல்லா, இப்ப நம்மலாம் கார் பேட்டரிலாம் என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுரும் கரெக்டா. ஆனா பாகிஸ்தான்ல அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தான்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கார் பேட்டரியை திரும்ப புதுசா தயாரிப்பாங்க. அந்த தூக்கி போடுற அந்த கார் பேட்டரி எடுத்து இவங்களே கெமிக்கலை கையில ஊத்தி உயிரே போனாலும் அதெல்லாம் ஓப்பனே அப்படிலாம் பண்ணோம்னா உயிர் போயிடும், நிறைய நோயெல்லாம் வரும். இருந்தாலும் பரவாயில்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான குழப்பமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல பாகிஸ்தான் பெரிய அளவு வளர்ச்சிலாம் அடையல. அது ஒரு அடிமை நாடா. அதான் சொல்றதுங்க, அமெரிக்கா கால்பட்ட எந்த நாடுமே விளங்காது. ஸோ அதுக்கு பாகிஸ்தான் விதி விலக்கு இல்லை. அமெரிக்கா கால் எடுத்து வச்சுட்டானவே விளங்காம தான் போவாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இப்ப வேற பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வேற சண்டை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், என்ன இப்ப நமக்கு நாச்சு இவன் வேற ஆளு அவன் வேற ஆளுன்னு பார்த்துட்டு ஏதாவது தெரியுது ஒரு ஐடியா. இப்ப சீனாவோட இந்தியாக்காரன் சண்டை போடும்போது பாக்குறான், அது வேற மாதிரி இருக்கு. இவங்களுக்குள்ள அந்த எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவானுங்க, அது ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்களும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க. ஒன்னும் பெருசா வித்தியாசம் தெரியல. இருந்தாலும் அடிச்சுக்கிறாங்க. ஒரே மாதிரி வேற இருக்காங்க. ஆமா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவனே இந்த பார்டருக்கு இந்த பக்கம் இருந்தானா பாகிஸ்தானி, பார்டருக்கு அந்த பக்கம் சரி விடுங்க, அது எல்லாம் அப்படி போனா அப்புறம் அந்த பக்கம் பார்டர்ல இருக்கிறவன் பாகிஸ்தானி, இந்த பக்கம் பார்டர்ல இருக்கு இந்தியன்னு போனா அது அதே மாதிரி தான். பஞ்சாபி அவங்க ஒரே மாதிரி. ஏங்க பஞ்சாபியா இருக்க ஒரு சிங்கு தானங்க போயிட்டு அங்க பாகிஸ்தான்ல துரைந்தர்னா எல்லாரும் நம்புறாங்க இல்லைங்க. ரைட். ரன்வீர் சிங் என்ன ஒரே ஒரு கடுப்பு எனக்கு இருந்துச்சு, அவரோட கூடவே வளர்ந்த நண்பருக்கு அவர் தெரியாத மாதிரி காட்டியிருந்தானா நானே கடுப்பா இருப்பேன். அது வந்து நான் கூட என்னடா தெரியாம எப்படா இருக்கும், ஏன்னா இது எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கும்னு பாத்துட்டு இருந்தோம். ஸோ அது இல்ல அவருக்கு தெரிஞ்சுது, ஆனா அது காட்டி கொடுக்காம ஆரம்பத்துல இது பண்றாங்க. அப்புறம் வந்து போதைப் பொருள் போய் ஏறணும்னே கன்ஃபியூஸ் ஆகி அவனே செல்ற மாதிரி. அதான் படமா பார்க்கும்போது ஓகே. இதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குங்க, வயலன்ஸ். டூ மச் ஆஃப் வயலன்ஸ்ல ரொம்ப கோருங்க, ரொம்ப அசிங்கம். அதாவது நம்ம இதெல்லாம் வந்து குடும்பத்தோட பார்க்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன், அது ஏ சர்டிபிகேட்டுங்க. அதை நீங்கள் ஏன் போய் பார்த்தீர்கள்? ஏ சர்டிபிகேட் நான் அடல்ட் தானுங்க. அதை தாண்டி தெரிஞ்சும் கோர் இருக்கு அப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க போய் பார்க்கணும். நான் ஒன்னும் சொல்லவா, எங்களுக்கு முன்னாடி சின்ன சொல்றது சத்தியமான உண்மை கூட வந்த தம்பிகளுக்கும் தெரியும். நான் என்ன திட்டிக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன். ஒரு ஃபேமிலி வந்துச்சு. அந்த ஃபேமிலி வந்து அவங்க பார்த்தாவே தெரியும், அவங்க துரேந்தர் படத்தை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்க. அது எப்படி வந்திருக்காங்கன்னா, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அவங்க அப்பா அவங்க அம்மா, அப்புறம் மாமனார் மாமியார், அப்படியே ஒரு ஃபுல் குடும்ப அவுட்டு. அதனால வந்து குழந்தைய யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல போல. எந்த சைஸ் குழந்தைய நம்ம கூட்டு வந்தாங்க, துணியில சுத்தி குழந்தைய தூக்கிட்டு வராங்க. தேசப்பற்றப்பே வளர்க்கணும் அப்படின்னு துணியில சுத்தி குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கிரீனை பார்க்க போறது இல்ல. ஒன்றும் பெருசாவும் அழுதுலாம் ஆர்ப்பாட்டமும் பண்ணல. ஏன்னா அது பால் குடிக்கிற குழந்தை, அதுக்கு இன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்கிற அளவு கூட அது தெரியல, வளரல. கை குழந்தை பேசிக்கா பிறந்து மிஞ்சி போனா 3 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த கை குழந்தையெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிட்டு வராதிங்க. காரணம் என்னன்னா, சத்தமே குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டெசிபிள்ஸ்க்கு மேல கேட்கக்கூடாது. இங்க வந்து வெடிக்கிற சத்தம், பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் வந்து தியேட்டர் ஃபுல்லா அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் அது இல்லாம நடுவில் வந்துட்டு பஞ்சாபி சாங்க போடுறாங்க, ரா ரஸ்புதின், என்னடா எல்லா பாட்டையும் எடுத்து போடுறீங்க, காப்பிரைட் பிரச்சனை எங்களுக்கு வராதா? இது வாங்கி காப்பிரைட்ஸ் வாங்கி கரெக்டா வந்து ரீமிக்ஸ் பண்ணி இளையராஜா பாட்டை ஏதாவது யூஸ் பண்ணி பாரு. தீதின்னு ஒரு அரேபியன் சாங் கூட வந்து போட்டிருப்பாங்க நல்லா. அதான் அது மாதிரி ஏதோ வெளிநாட்டு பாட்டை போடுறேன், அவங்களுக்கு தெரியல, அது பிரச்சனை இல்லை. தப்பி தவிர சவுத் இந்தியன் பாட்டுகளுக்கு வந்துடாத, பிரச்சனையா போயிடும்.
அது மாதிரி நிறைய பாட்டு போடுறாங்க. அவ்வளோ சத்தம் இருக்கு. அந்த சத்தத்துல எல்லாம் குழந்தைய வந்து வைக்கக்கூடாதுங்க. குழந்தைகளுக்கு பெர்மனண்டான இயர் டேமேஜ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு கை குழந்தைகளையும் உள்ள அனுமதிக்காதீங்க. ஏன்னா இப்ப அந்த உள்ள பார்த்துட்டு தான் அனுமதிக்கிறேன். கை குழந்தைங்கனால உள்ள விட்டாங்க. எதுல இந்த இதுல பழைய சொல்லதான் கை குழந்தைனால உள்ள விட்டாங்க. கை குழந்தை மட்டும் எப்படி உள்ள விடுவ? வயசாயிடுச்சா? அது அடல்ட்டா? வீட்டுல யாருமே பாத்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா யாரே ஒரு ஆள் உட்காந்து பாத்துக்கிட்டு அல்ல தனியா வந்து நீங்க வந்து பாருங்க. தனியா அப்படிங்க 4 மணி நேரம் வந்து பாக்குறது அது என்ன தப்புங்க. குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. சின்ன குழந்தைலாம் யாரும் கூட்டு வரல. ஆனா கை குழந்தை தூக்கிட்டு வரதையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படங்களுக்கு. காரணம் இந்த காது சவுண்ட் வந்து ஓவரா இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல குழந்தைங்க காதுக்கு போகக்கூடாது. ஸோ அதையும் ஒன்று சொல்லிடுறேன். அப்போ இந்த ஓவராலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படமா வந்து என்டர்டெய்னரானு பாத்தீங்கன்னா என்டர்டெய்னரு. இதுல வந்து பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. அந்த மேக்கிங் இதுல எல்லாம் ஒரே பெரிய மைனஸா நான் பார்த்தது வந்து ரொம்ப வயலன்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டா தலையை வெட்டுறதெல்லாம் அப்படியே அந்த நரம்புலாம் தெரியுது காட்டுற மாதிரி எல்லாம் காட்டுறது இதெல்லாம் வந்து வயலன்ஸ் அதிகரிக்கும். இன்னொன்னு உண்மையாகவே இந்தியா மேல பற்றோட இந்த படம் எடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அப்படி பற்றோட எல்லாம் படம் எடுத்திருந்தா இந்த மாதிரி வயலன்ஸை இந்தியன் சிட்டிசன்ஸ் கிட்ட காட்டவே மாட்டாங்க யாரும். தேசப்பற்று அப்புறம் எப்படிங்க வரும்? அதாவது நீங்க தலையை வெட்டுறாங்க இப்போ அது பண்றாங்கிறத கொஞ்சம் பிளர் பண்ணலாம். அதை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப நம்ம ஊர்லயுமே படங்கள்ல தலையை தனியா துண்டா வெட்டுற மாதிரி காட்சிகள்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா அது இந்த அளவுக்கு கோரா காட்டுறதுக்கு முயற்சிச்சாங்களா? அதே போல அவனும் அவன் ஃப்ரெண்டும் சண்டை போடுற சண்டை காட்சி அந்த பாத்ரூம்ல நீங்க அந்த படத்துல எல்லா சண்டை காட்சியுமே பாருங்க ஒரு பவுண்டரியை மீறி அது எல்லாமே ஓவர் வயலன்ஸை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப தமிழ் படங்கள்ல வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை கஞ்சா போட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே போல அந்த வயலன்ஸ் ஒவ்வொரு முறையும் அந்த தலையை வெட்டுறப்ப அந்த தலையை துண்டாக்குறப்பெல்லாம் விசில் சத்தம் வருது. பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். இப்ப இந்த மாதிரி பிடிச்சிருக்கவன் கஞ்சா எடுத்தானா என்ன ஆகும்? நேதி பாத்தீங்கல்ல ஒருத்தன் செங்கல்பட்டுல சும்மா 10 வாட்டி ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். சுத்தி இருந்து மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. யாரும் காப்பாத்துறது கூட போல. எனக்கு உண்மையிலே புரியலைங்க. ஒருவேளை நம்மளும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோமா? இதே வார்த்தை என் ஃப்ரெண்டு கேட்டாரு. பிரதர் இப்போ நம்ம இப்படி சொல்றோம்ல நம்மளும் அந்த இடத்துல இருந்தா எனக்கு உண்மையாவே புரியல. இப்ப எனக்கெல்லாம் வந்து இப்ப கண்ணு முன்னாடி ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க என்னன்னு கேட்கறதுக்குனாச்சும் பக்கத்துல போவோம்ல. என்னப்பா பண்றீங்கன்னு கேட்போம்ல. அவன் அங்க கொலைதான் பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. போயிட்டு வந்து கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை வந்து யாருமே பக்கத்துல நெருங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் இது சரி விடுங்க. அது இப்ப அதே தான் வந்து இந்த படத்துல வந்து இவ்வளவு வயலன்ஸை காட்டினீங்கன்னா நம்ம ரசிக்கிறோம். இந்த நானும் ரசிக்கல. அதை ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த வயலன்ஸ் வந்து மண்டையில ஏறும். இந்த வயலன்ஸ் வந்து நாளைக்கு உங்களுடைய பிஹேவியர்ல அந்த வயலன்ஸ் வந்து வெளிப்படும். சிம்பிளா நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேரோட நடை உடை பாவனை சினிமா பார்த்து வந்திருக்கு. ஆமா, நிறைய பேரோட பேசுற வழக்கு, பேசுற மொழி, பேசக்கூடிய தன்மை, பேசுற ஸ்டைல் சினிமாவை பார்த்து வந்திருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு வெளிப்படையா சொன்னா ஒரு சாதாரணமா கார் ஓட்டுறவங்க கூட ஒரு சினிமால கார் ஓட்டுறவங்களை பார்த்து தான் அந்த ஸ்டைலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறதுலாம் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம மூளை வந்து உள்வாங்கி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை பார்த்தா ஸோ வயலன்ஸை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது, எந்த மனிதனுக்குமே நல்லது கிடையாது. இது வந்து ஹாலிவுட்ல இருக்க வயலன்ஸை விடவே இது அதிகமாக ரொம்ப ஓவரா. இப்போ ஹாலிவுட்ல கூட வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனு இந்த மாதிரியான ஒரு ஏதாவது சும்மா இதுக்காகவே இருக்கிற படங்கள்ல மட்டும்தான் இந்த வயலன்ஸஸ் வரும். நார்மலா இருக்க சண்டை காட்சிகள் எல்லாம் கூட அவன் துப்பாக்கியில சுட்டுட்டு போவான். அதுல பெருசா ஒன்றும் சில படங்கள்ல ரத்தம் கூட காட்டாம அது மாதிரிதான் இருக்கும். ஆனா இது எனக்கு ஏத்துக்கவே முடியல இந்த வயலன்ஸை. அட்லீஸ்ட் அவங்க ரத்தத்தை கொஞ்சம் பச்சை கலராவது மாத்தி. இதுல என்ன பிரச்சனை? இதுல இந்த நான் ஏன் சொல்றேன்னா கேம்ல வந்து ரெட் கலர்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு நீங்க வந்து தலையை போட்டு அதை மாத்தலாம் சொல்றேன். நீங்க அதுக்குன்னு பச்சை கலர் மாத்தினீங்கன்னா அப்புறம் வந்துட்டு அட்லீஸ்ட் பாகிஸ்தான்காரங்களோட ரத்தம் வந்து பச்சை கலர் ஆடியன்ஸ் தவறா புரிஞ்சுக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா பாத்தீங்களா பாகிஸ்தான்காரங்க மனுஷங்களே கிடையாது, அவங்களுக்கு ரத்தம் கூட பச்சையா வருது, நம்ம இந்தியர்களுக்குலாம் ரத்தம் சிவப்பா தான் வரும்ங்கிற அளவுக்கு தான் இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அதனால அப்படி மாத்தினீங்கன்னா ஆடியன்ஸ் தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானிஸ்லாம் ஏலியன்ஸ்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்படி நான் சொல்ல வரல. பட் பேசிக்கா வயலன்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் எல்லாரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓவராலான படத்துக்கு இந்த படமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய விமர்சனங்கள். இந்த படம் அதிகமா செல் பண்ணிருக்கிறது வயலன்ஸ் வந்து பயங்கரமா. இது இந்த படம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அனிமல்னு ஒரு படம் அனிமல். ஆமா, இன்னும் நிறைய செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் ரெண்டுமே நார்த் இந்தியன் படங்கள் நிறையவே வந்து இப்ப செக்ஸ் அண்ட் வயலன்ஸை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி கொண்டு வராங்க. செக்ஸையும் வந்து இப்போ வந்து அவங்க ஹாலிவுட் மாதிரியே காட்டுறதுக்கு முயற்சி பண்ண தொடங்கிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு சொசைட்டியை வந்து பெரிய அளவு டீக்ரேட் தான் பண்ணும்.
இருக்கிற பஞ்சாயத்து பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொடூரங்களையும் அசிங்கத்தையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து தான் சேர்க்கும். இதையும் நம்ம சொல்லிடுறோம். சரி இப்போ இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, இந்த டைரக்டருடைய பார்வை, இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். இப்போ இந்த அவர் டைரக்டர் பேர் ஆதித்யா தார். அவர் வந்து ஆக்சுவலா காஷ்மீரி பண்டிட். அது வந்து காஷ்மீரி பண்டிட் அப்படின்னா அது ஒரு வரலாறு இருக்கு. காஷ்மீரி பண்டிட்டுங்க வந்து அந்த காஷ்மீரோடைய பூர்வீக மக்கள், அவங்க வந்து பிராமணர்கள், சரியா, பிராமின்ஸ் அவங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய, அது நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, காஷ்மீரில் ராஜா வந்து ஹிந்துவாக இருந்தார், மக்கள்லாம் அதிகமாக முஸ்லீமாக இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இது பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனநாயக தன்மைக்கு போகும்பொழுது அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்த தனி நாடாக இருந்தப்போ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையினால ஒரு பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணும்பொழுது இந்தியா கிட்ட வந்து அவங்க வந்து அடைக்கலம் கேட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்திய ராணுவம் இதெல்லாம் தான் சண்டை. அதுக்கப்புறம் இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்தியா வந்து காஷ்மீரை இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக கன்சிடர் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பு பாகிஸ்தான் கொடுக்குது. உலக நாடுகளில் ஒரு சில நாடுகள் இந்த வந்து தான் பேசிக்காக புரிஞ்சுக்கிறது. இதில் இந்த பிரச்சனைகள் வர்றதுல நடுவில் ஒரு காலகட்டத்தில் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஏற்படுது. கிளாஸ்னா அவங்கள வந்து வீடு வீடாக பூந்து வந்து அடிக்கிறாங்க. இதற்கு பயந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து இடம்பெறாங்க. குறிப்பாக வந்து டெல்லி சார்ந்த நகர்ப்பு பகுதிகளில் வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட பூர்வீகம் காஷ்மீர், பட் ஆனால் அவங்க பெரும்பான்மையானவங்க டெல்லி மற்றும் இந்த மற்ற பகுதிகளில் தான் அவங்க குடியானாங்க. இதுதான் வந்து அந்த காஷ்மீர் பண்டிட்டுகளோட இது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு காஷ்மீர் பண்டிட்டுக்கும் முஸ்லீம் ஹேட் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு காஷ்மீர் பண்டிட்டு ஆனால் அவர் ஒரு முஸ்லீமோட ஃப்ரெண்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் இந்த ஆதித்யா தார். ஸோ அவர் வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் ஹேட்டை இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே விட்டு வைக்கல. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி, செகண்ட் பார்ட்லையும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது அவர் பிராமின்னு தெரியும், பட் எனக்கு வந்து காஷ்மீரி பண்டிட்டு நான் வந்து அதை நான் உணரல. ஸோ பட் இப்போ நம்ம பார்க்கும்போது அவர் காஷ்மீரி பண்டிட். ஸோ அவருக்கான அந்த வெறுப்பு எங்கேருந்து வந்து டெவலப் ஆகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ காஷ்மீரி பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்டார்களானா உண்மைதான். ஆனால் அது மதம் சார்ந்த காரணங்களாலானா கிடையாது. இதில் தான் நம்ம ஆட்கள் வந்து இந்த அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறாக இது பண்ணுறோம். காஷ்மீரி பண்டிட்டுகள் அவங்க ஒரு ஹிந்துவாக இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கும் அங்கே இருக்க முஸ்லீம்களுக்கும் தகராறு வரல. ஏன்னா காஷ்மீர் பண்டிட்டுகள் அங்கேருந்து நிறைய பேர் வந்தாங்க. பட் காஷ்மீரில் இருக்க மற்ற ஹிந்துஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஏன் இடம் பெறல? புரியுதுங்களா? ஸோ இந்த இதை வேரியேஷன் நீங்கள் கேள்விப்பட்டாவே ஏன் அங்கிருந்த பண்டிட்ஸ்களுக்கு மட்டும் பிரச்சனைனா, பண்டிட்கள் பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க, பெரிய லேண்ட் ஓனர்ஸாக இருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய லேண்ட் ஓனரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அடிக்கிறது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் மதத்துக்குள்ள கொண்டு வருவீங்களா இல்ல கிளாஸ் டிவிஷனுக்குள்ள கொண்டு வருவீங்களா? ஸோ இது ஒரு விதமான கிளாஸ் டிவிஷன். இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த அடிச்சவன் வந்து எல்லாரும் இஸ்லாமியரா இருக்கிறதுனால இது ஒரு மத பார்வையில பேசிக்கா பார்க்கப்படுது. ஆனா இது அப்படி நம்ம பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா இது மதவாதம். இந்த மதத்தவர்கள் அடிச்சாங்க. ஆனா இந்த மதத்தவர்கள் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிளாஸை மட்டும்தான் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கா இங்க நடந்த ஒரு கிளாஸ் மோதல் தான் இது. இவங்க ரெண்டு பேருக்குமே தாய்மொழி வந்து காஷ்மீரி தான். அடிச்சவங்ககிட்டையும் அடி வாங்கினவங்ககிட்டையும் காஷ்மீரி தான் தாய்மொழி. ஸோ ஒரு காலத்தில் இவங்க முஸ்லீமாக கன்வெர்ட் ஆயிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஹிந்துக்களாகவே இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பவர் ஹிந்துக்கள்கிட்ட அந்த மண்ணில் அதிகமாக இருந்தனால அந்த ஒரு கிளாஸ் டிவிஷன் உருவாகுது. அந்த கிளாஸ் டிவிஷனில் கலவரம் வரும்போது நடக்குது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. இது வந்து தப்பு தான், அதில் வந்து நியாயப்படுத்தலை. ஆனால் இது ஒரு கிளாஸ் வார். இது வந்து ஒரு ரிலீஜியன் வாராக நடக்கலை, பட் தொடர்ச்சியாக இது ஒரு ரிலீஜியனாக காட்டப்படுகிறது. நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அரசியல் அங்கே. சரி. ஸோ இப்போ இருக்குது. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து காட்டிட்டாரு. சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் கூட அவங்க இந்த படத்தை வந்து ரொம்ப சமீபத்திலே வேகமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு சீன் வரும். அது ஒருவேளை அது பின்னாடி எடுத்து அந்த சீனை சொருகுனாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மளிகை கடைக்காரன் வந்து கடை வச்சுருப்பான். அவன் வந்து அந்த கடையை நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம், அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னா, கடைசியில் பார்த்தா அவன் வந்து ஒரு சீக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கஃபீர்னு சொல்லுவானா சீக்குன்னு சொல்லுவானா ஞாபகம் இல்லை, பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஃபீர் தான். அந்த கஃபீருங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு பொய்யை கிளப்பி விட்டோம். அவன் வந்து குரானை தப்பா பேசிட்டு குரானை எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி விட்டோம். அதனால இப்போ அவன் குடும்பத்தை வந்து அடிச்சு எரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அந்த ஒரு சீன். இது எங்க நடந்துச்சுன்னா, பங்களாதேஷ்ல அந்த ரீசெண்டா நம்ம கூட பேசியிருக்கோம். ஸோ அதுவும் கூட இந்த படத்துல
3 months ago நடந்தது. அது கூட இந்த படத்துல வருது. ஒருவேளை இந்த சீன் வந்து பின்னாடி எடுத்து உள்ள வச்சாங்களா இல்ல எனக்கும் தான் தோணுச்சு, என்னன்னு தெரியல. பட் இந்த அப்ப ரொம்ப ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ஸையும் இவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த செகண்ட் பார்ட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது சரி ஒரு மாதிரி கேஷுவலாக வந்துட்டு காட்டுறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் இல்லை, ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல இன்சிடென்ட்ஸை வந்து இவங்க வந்து அப்படியே ரியாலிசத்தோட உள்ள காட்டியிருக்கு, கோர்வையாக வச்சுருக்காங்க. அதில் நமக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசியல்வாதியை கொண்டாங்க, பிஜேபி பீரியடில் தான் கொண்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஒத்துக்கிறாங்க போல், எங்களோட ஏஜென்ட்ஸ் தான் கொண்டாங்க அப்படின்ட்டு இந்த படத்தில் அந்த ஷூட்டிங்கை காமிச்சிருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்க போல். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ. ஆனால் படத்தில் வந்து ஒத்துக்குவாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு விசில் அடிப்பாங்க. ஆனால் நிஜத்தில் வந்து அது யாரோ கொண்டுட்டாங்க பாவம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டபுள் ஸ்டாண்டர்டு. ஆமாங்க, அவர் தப்பான ஆளு தான், கொண்டது நாங்கள் தான் சொல்ல வேண்டியதானே. இந்த வலிக்கு விழுந்து மாவு கட்டு போட்ட மாதிரியான மேட்டர் இது. ஸோ இவ்வளோதான். பட் படத்தில் சொல்லும்போது அது விசில் அடித்து கொண்டாடுற ஒரு தன்மையில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க ஆக்சுவலாக அந்த கொல்லப்பட்ட நபர்கள் நல்லவர்கள் கிடையாது, அவங்க தவறானவர்கள் தான். அவங்க வந்து இப்போ அந்த ஆள்லாம் அந்த உத்தரப்பிரதேசில் அந்த அரசியல் பேர் எனக்கு டக்குன்னு வர முடியுது. அவர் முஸ்லீம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வயசுலேயே வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்த ஒரு ஆள். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு வந்து 23-24 வயசுலேயே அந்த ஆள் வந்து அதிகாரத்துக்கே வந்துட்டான், பதவிக்கே வந்துட்டான். அவ்வளோ வேகமாக எப்படி வளர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், இது பண்ணுறது, அவங்க ஊர், அவங்களோட சமூக இது அந்தஸ்து இதெல்லாம் வச்சு தான் அப்படி மேலே வந்திருக்காப்புல. எதிர்த்து அப்படி எவன் நின்னாலும் போட்டுறது. அந்த ஆளோடக்கு எதிராக நின்று பிரச்சாரம் பண்ண ஒரு தலைவர் ஒருத்தர், அவரோட இது அந்த ஆளை வந்து கொண்டுட்டாங்க. யார் கொண்டான்னு தெரியல, இவங்க தான் கொண்டிருக்காங்க. பட் சாட்சி நிறுவனமாகாம கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நிறைய ஒருத்தவங்க லேடி ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. அந்த ஆள் வந்து உண்மையிலேயே அது அந்த ஆளோட இது அந்த கொள்ளப்ப நம்ம பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த ஆள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான ஒரு நபர் தான், ஒரு குற்றவாளி தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுல அந்த அது வந்து தப்பான தொழில் செய்து தப்பான ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் அவரை வந்து பப்ளிக்கில் வந்து உங்களுக்கே தெரியும், கூட்டிகிட்டு வரும்போது பப்ளிக்கில் வீடியோ இது பண்ணிட்டு இருக்கவே பின்னாடி இந்த சுடுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் இது வந்து இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கவர்மெண்ட்டும் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுச்சுங்கிற மாதிரி ஒரு அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் காட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கத்திற்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு தெரியல. ஏன்னா இந்த படம் உலகம் முழுக்க பார்க்கப்படும். இப்போ நம்ம இந்தியாவில் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்பினர்களும் இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய RSS லவ்வர்ஸும் வந்துட்டு விசில் அடிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். பட் இது வந்து ஒரு படம்ல, ஒரு சினிமா. இதில் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசியிருப்பாங்களே, ஆமாம், எந்த காட்சியும் வந்து இது எங்களை இது பண்ணுறது உண்மை இல்லை அது இதுன்னு 1000 பேசினாலும், பட் அட் தி எண்ட் இந்த படம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி காட்டுது, இந்தியன் கவர்னன்ஸை பற்றி காட்டுது. இதை வந்து ஹாலிவுட்காரங்களும் பார்க்குறாங்க, வெளிநாட்டுக்காரங்களும் பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் ஒரு படமாக இந்தியாவை எப்படி போர்ட்ரே பண்ணும்? ஒரு ஜனநாயக நாடாக போர்ட்ரே பண்ணுதா இல்லை ஒரு மதம் சார்ந்த நாடாக போர்ட்ரே பண்ணுமா? இந்த படத்தை பார்த்தா ஒரு வெளிநாட்டினர் வந்து மதம் சார்ந்து, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் நியூட்ரலாக இருக்க ஒரு ஆள் இந்த படத்தை பார்க்குறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இன்றியமையாதது. ரெண்டாவது, இதுல வந்து இந்த தர்மம் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்க வந்து ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்குள்ள தான் போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் வந்து ஒரு ஹிந்துத்துவ படம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, இது ஹிந்துத்துவ படம். ஆனா இந்த படம் ஒரு இந்திய படமாக பார்க்கப்படும் பொழுது இந்தியாவோட இமேஜ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதான் ரெப்ரசன்ட் பண்ணது போல. இந்த படத்தை அமெரிக்கன்ஸ் பார்க்கும்போது அமெரிக்கால இருக்க இந்தியர்கள் அவங்க எப்படி நடத்துவாங்க? ஹிந்துஸ் இப்ப ஹனுமார் சிலையை எடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கால ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க இந்த துரேந்தர் படத்தை பாக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த தரப்புல இருந்து இப்ப அவங்களோட பார்வை என்னவா இருக்கும்? லாபி பண்ணி அப்படியே தூக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பேசிக்கா என்னன்னா, இந்த மாதிரியான படங்கள் வந்து யாருக்குமே நன்மை செய்யக்கூடிய படங்கள் அல்ல, நம்மளுடைய வெறுப்புகளை வைத்து சம்பாதிக்கக்கூடிய படங்கள். 1000 கோடி அடிச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை பயன்படுத்தி அந்த வெறுப்புணர்வை வச்சு கல்லா கட்டுறது. இது பேசிக்கலி வந்து இந்த ஃபார்முலா வந்து கையாண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அமைதியான ஒரு சூழலை உடைத்து விடும். இன்னொன்று, இந்த படத்தை பற்றி ஏன் எந்த ஒரு முஸ்லீம் சார்ந்த ஆளுகளும் வந்து பெருசாக நீங்கள் பேசலைங்கிறது கவனிச்சிங்களா? எதிர்த்து பேசல. டிஎம்கே மட்டும் ஒரு வழக்கு போட்டு நைஸாக ஒரு அரசியல் பண்ணலாம் பார்த்தாங்க. அதாவது பேசிக்காக அவங்க வந்து தங்களை வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஓகே, பட் ஏன் மற்ற முஸ்லீம் தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு மெனக்கெட்டு பேசலை? ஏன்னு நினைக்கிறீங்க? பேசிக்கா என்னன்னா, இதை வந்து மெனக்கெட்டு பேசினா அவங்க மேலேயும் தீவிரவாத முத்திரை குத்தப்படும். ஏன்னா இந்த படத்தோட வேவ், இந்த படத்துடைய அடிநாதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க இதுல சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம சீன் பை சீன் அடிக்கணும் ரொம்ப பெருசா பேசணும். அது சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரியான டைலாக் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாகிஸ்தான்ல பேசுற டைலாக்ஸ் வரும். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் பேசிக்கிற டைலாக் இருக்கும். அவங்க என்ன பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியை வந்து நாங்க வந்து அங்க எங்களுடைய பிறைநிலா கொடியை வந்து ஏத்துவோம். ஸோ இந்த டைலாக் எல்லாம் அங்க பேசுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அடுத்த ஒன்று பேசுறது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க முஸ்லிம்ஸும் நம்ம தான், நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். இத வந்து ஒரு அந்த டைரக்டர் வைக்கிறாரு அப்படின்னா அவருடைய பாயிண்ட் என்னன்னு பாருங்க. உள்நோக்கம் வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் தப்பா எல்லாம் பாக்கணும். இத நம்ம நான் பேசுறதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க சங்கி கூட்டத்துக்கு வந்து கோவத்துல இதை கொப்பளிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் பேசிக்கா இந்த மாதிரி ஒன்று சொல்லும் பொழுது ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்கு இது எப்படி இருக்கும்னு யோசிங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னோம்னா, பிஜேபியில் இருக்க ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, இப்ப அவரும் தீவிரவாதியா கேக்குறேன்? அவரும் தீவிரவாதியா? இல்ல அவர் வந்து இந்திய ஜனநாயக தன்மையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியகர்த்தா தான் அவரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த டைலாக் என்ன டைலாக்? இந்த டைலாக் அவர் என்ன சொல்லுது? எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் காட்டுது. ஸோ பேசிக்கா இந்த வேலையை பண்றதுங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை பெரிய அளவு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் இது உருவாக்கும். ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு மக்கள் கொடுக்கும் பொழுது இந்த வெறுப்புணர்வு எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குங்கிறது தான் காட்டுது. வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமா வளர்ந்துருக்குங்க. ஏங்க நான் சொல்றேன், சில டைலாக்ஸ்லாம் வரும்போது விசில் அடிக்கிறது போறது, அந்த டைலாகுடைய தன்மை இவங்க புரிஞ்சுட்டு விசில் அடிக்கிறாங்களானே தெரியல. அதான் பேசியா நான் சொல்றேன் பாருங்க, வந்து நம்ம மக்கள் தான் அங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு அவன் உரிமை கொண்டாடுற மாதிரி காட்சியை வந்து காட்டுறாங்க. ஸோ இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சீன் இந்த படத்துல இருக்கா? இல்ல அப்படி எப்படி சென்சார்லயே விட்டாங்கன்னு தெரியல. இப்ப நான் பாக்குறேன், சென்சார்ல எப்படி விடுறது? இல்ல நியாயப்படி பார்த்தா விடக்கூடாது. சென்சார் இந்திய பிரஜைகளை அப்படி காட்டுறது தப்பு தானே? அதுதான் முஸ்லிமா இருந்தாலும் அவன் அப்படி காட்டுறது தப்பு தானே? இப்ப இந்த படத்துல ஒரு நல்ல முஸ்லீம் கேரக்டர் இருந்துச்சா? ஏதாவது இருந்துச்சா? ஒரு நல்ல முஸ்லீம் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல என் மண்ணில் ரெஜிஸ்டர் மாதிரியான ஆகிற மாதிரி ஒரு கேரக்டரும் கூட கிடையாது. ஏதாவது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் கேட்கலங்க. அப்படி இருந்தாலும் அவனை கடைசியில தொப்பியை தூக்கிட்டு டானு இந்திய நடான்னு வந்துருவாங்க. அவன் முஸ்லிமானே. அதனால எந்த கேரக்டர் என்னன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா இன்னொரு சில ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் ஏஜென்ட்ஸா காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையான முஸ்லிம்ஸா இல்ல வந்து அவங்களும் வந்துட்டு இப்ப பார்டர் பகுதியில் இருப்பாங்கல்ல, பூணூல் அறுத்து போட்டுட்டு முஸ்லீமா மாறினவனானா நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறேன், அதில் எந்த ஒரு கேரக்டரும் நல்ல முஸ்லீம்னு ஒன்றும் காட்டலை. ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, முஸ்லீமாக இருக்கிறவங்கலாம் நம்ம இனம்னு பாகிஸ்தானில் பேசுகிற மாதிரி காட்டுறீங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து இவன் இனம் இல்லைங்கிறத காட்டுறதுக்கான ஒரு காட்சி கூட அந்த படத்தில் இல்லையே. செக்லூட் பண்ணும். அப்போ நீங்கள் சொல்லணும்ல, இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒன்றா ஹீரோ பேசணும். இல்லை இந்த படத்தில் ஏதாவது ஒரு காட்சியை வச்சு அப்படி ஒரு சீனை காட்டணும். இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் வந்து இந்திய கொடிக்கு தாண்டா வணங்குவாங்க, உங்களை வந்து அவங்க ஏற்கலடா, அவங்க இந்திய குடிமகன்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது பிரித்து காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு செகண்ட் கூட, ஒரு டைலாக் கூட, ஒரு வரி கூட இல்லை. அப்போ இந்த படம் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரொபகேண்டா. இதுதான் ப்ரொபகேண்டா. இது ப்ரொபகேண்டா தான். இது நீங்க முழுசா கமலை ஏத்துக்க மாட்டீங்க. பட் அவர் வந்து எதுக்கு வச்சாருன்னு தெரியல. ஆனா வலிஞ்சு ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. இங்க பாருங்க, ஒரு 100 தப்பா சொல்லிட்டு அந்த இல்ல நான் தப்பாலாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காட்சிகளை வந்து நல்ல காட்சிகளையும் காட்டிட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு ஒர்க்கு. சரி, அந்த ஒரு விஷயத்த கூட இவங்க பண்ணல. அதுல விசாம் அகமது காஷ்மீர் கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. தமிழ் பேசுற ஜிகாதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னா, இங்க இருக்கிற முஸ்லீம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தீவிரவாதியா மாற மாட்டான்னு சொல்ற மாதிரி சீனை வச்சிருப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு கூட ஒரு மெனக்கெடுதல் வந்து இந்த படத்துல இல்லன்ற மாதிரி சுத்தமா இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப இவரு மோகன்ஜி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரும் எல்லாம் திட்டத்தெல்லாம் திட்டிட்டு இருப்பாரு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நல்லவர் அதுல ஒரு நல்லவர்னு ஒரு இந்த கேசரியில வந்து முந்திரிய போடுற மாதிரி ஒரு 2 போட்டுருவாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாருன்னா, இல்லைங்க இந்த பக்கம் இருக்கிற நல்லவங்களையும் தானே நாங்க காட்டுறோம். ஸோ திரௌபதியோ பாத்துருக்கீங்க நீங்க? இல்ல நானும் பாக்கல. இன்னும் பாக்கல. ஓகே பாக்கல. ஆனா பட் அவர் அதை பத்தி ஒரு விமர்சனம் எல்லாம் பண்ண அது ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டப்ப சரி ஓகே, ஒரு நியூட்ரலிட்டி ஏதோ மெயின்டைன் பண்றாரு. ஆனா இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லையா, இவங்க இப்படிதாயா, பிளாக் அண்ட் ஒயிட் இப்படிதாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தனமான ஒரு இதை வந்து சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அது அவங்க சொல்லும் போது கூட எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இல்லை. அப்படி இருக்கிற ஒரு படத்தை இந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக
இந்திய மக்கள் இருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நம்ம வந்து இன்னைக்கு இந்த வருத்தம் புரியாது, நாளைக்கு இந்தியா என்னவா மாறுங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்குள்ள என்னென்ன நடக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஹர்ட்ஃபுல்லாக தான் இது இருக்குது. இதை வந்து இந்த அளவுக்கு இவங்க கொண்டாடுறாங்கன்னா அது வந்து இந்தியா வந்து கோயிங் டு பி டூம்டு. அதுதான் நமக்கு புரியுது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ இதை நீங்கள் வந்து நம்ம ஹிந்துக்களாக போய் பார்க்கும் பொழுது நமக்கே வந்து இது ஒரு சம்திங் ப்ரொபகண்டா அப்படிங்கிறதுலாம் ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் இதை ஒரு முஸ்லீமாக போய் பார்க்குறீங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீங்கள் ஒரு முஸ்லீமாக பார்க்குறீங்க, இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள், இந்த படத்தில் வரக்கூடிய பேச்சுக்கள், இந்த படத்தில் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அதுக்கு வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு இப்படி தான் சொல்லி அந்த வேலிடேட் பண்ணிகிட்டே வர விஷயங்கள், இதெல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நமக்கு உண்மையிலேயே வந்துட்டு அவங்க ஒரு இஸ்லாமியராகலாம் இருந்து இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலே பயங்கரமான ஒரு வேதனை உருவாகும். அது போக அந்த படங்கள் அந்த மாதிரி காட்சிகள் வசனங்கள் வரும்போது இங்கே மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களேங்கிறத பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மனதளவில் ஒரு வெறுப்பும் வராது, ஒரு டிட்டாச்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வரக்கு வாய்ப்பு இருக்கலாம், வரும். மனுஷனாக இருக்க எல்லாருக்குமே அது வரும். என்னடா நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சாயம் வந்து அடிக்கப்படுது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம எல்லா இந்தியன்ஸுமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குமா? இல்லை. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறோமா? எல்லாருமே திருடுறோமா? பான் போட்டு துப்புறோமா? எல்லாருமே திருடுறோமா? இல்லை. ஆனால் உலகத்தில் ஐரோப்பியர்கள், வெள்ளைக்காரங்க இந்தியர்களை வந்து அப்படி ஒரு ஸ்டீரியோடைப் பண்றாங்க. எல்லாரும் நம்ம எல்லாருமே வந்துட்டு காடு மேலே இருக்கக்கூடிய 10 என்ன காட்டு பேசுனா நம்ம பேசுறது இல்லை. பட் அந்த ஸ்டீரியோடைப்புங்க நமக்கு எல்லாருக்குமே ஆளாகும். நீங்கள் இதை வந்து மேபி இந்த இணையதளத்தில் உங்கள் ஆளுகளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு புரியாது. உங்கள் ஆளே உயர்ந்தவா இருக்காங்கல்ல, அந்த உயர்ந்தவா கிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அவங்களே அந்த ரேசிசத்துக்கு பலியாயிருப்பாங்க. வெளிநாடுகள் வெளிப்படையாக சொல்கிறேங்க, ரொம்ப கேஷுவலாக ரேசிசத்தை வந்து இந்தியர்கள் மேலே பண்ணிட்டு போகிறாங்க. அது என்ன மாதிரியான ரேசிசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோடைப்பிங் தான். இப்போ இந்த ஸ்டீரியோடைப்பிங் நம்ம மேலே வந்து பண்ணப்படும் போது நமக்கு அந்த வழி புரியுது. நம்ம இதெல்லாம் பண்ணலை, ஆனாலும் நம்ம மேலே ரொம்ப நம்மளாம் டர்ட்டியாக இருப்போங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பரப்புறாங்க, பேசுகிறாங்கும் போது அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதுக்காக இங்கே எல்லாருமே சுத்தபத்தமாகவே இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை. டர்ட்டினஸ் இருக்குது, அன்ஹைஜீனிக்கான பிஹேவியர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு கிளாஸாக நடந்துக்கிறோம்னா இல்லை, இதெல்லாமே இருக்குது. சிவில் சென்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் சிவில் சென்ஸ் இல்லாத விஷயங்கள் இருக்குது இந்தியாவில். பட் அதுக்காக இந்தியர்கள் எல்லாருக்குமே சிவில் சென்ஸே இல்லைன்னு பேசினா சிவில் சென்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு எரிச்சல் வருமாறாதா? அதே தான் இங்கேயும். இஸ்லாமியர்களுக்குள்ள மத அடிப்படைவாதத்தை பண்ணுறவங்க இருக்காங்களான்னா நிச்சயம் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதையும் நம்ம சில இடங்களில் எதிர்த்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த மத அடிப்படைவாதிகளை மட்டும்தான் நம்ம வந்து கார்னர் பண்ணி கேள்வி கேட்கணுமே ஒழிய சாமானியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த சாமானியர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து இதுக்குள்ளே வந்து சொருகி இந்த உங்கள் இதில் எப்படி இருக்கு பாருங்க, உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்க, உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைகள் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஆட விடுறாங்க பாருங்க ஆப்கானிஸ்தானில். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் ஆண்களை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சங்கிகள் எல்லாமே இந்த எழுதுறாங்க, காட்டுறாங்க. முஸ்லீம் கல்ச்சரே அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஆப்கானிஸ்தானோடைய அது ஒரு கலாச்சாரம். அது வந்து எல்லா இஸ்லாமிக் நாடுகளையும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ஒரு கலாச்சாரமாக அது இருக்குது. சரி, ஓகே, அது வந்து நம்ம ஏற்கலாம், அது அசிங்கம். அதை வந்து எந்த ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியன் கூட அதை ஏற்க மாட்டான், அது ஒரு கேவலமான ஒரு இது. ஆனால் அதை காரணம் காட்டி எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு பேசும்பொழுது இப்போ நம்ம ஊரில் கோயில் திருவிழாக்களில் ஐட்டம் டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கிறானுங்க. இது நம்ம கலாச்சாரம், இதான் நம்ம கலாச்சாரம்னு சொன்னால் நம்மளுக்கு கோவம் வரும்ல. உங்கள் வீட்டு பொண்ணுங்களாம் இப்படி தான் ஆடுவாங்களா கோயிலில் அப்படின்னு சொல்லி நம்மளை பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுக்க முடியாது. ஸோ இது அதாங்க சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட தரப்புல போய் உங்களை பொருத்தி வந்து யோசிங்க, பின்பக்கத்திலிருந்தே யோசிக்காதீங்க. பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து உங்களை பொருத்திக்கிட்டு யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் புரியும். இல்லைங்க, இவர் வந்து எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வந்து கழுவி விடுறது தாங்க இவருக்கு வேலை, இப்படியே சொல்கிறது. சரி, அப்படி சொன்னால் எதுக்கு வந்து மோடி வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னார் சொல்லுங்க? இப்போ என்ன சொல்லலாம்? மோடியை துரோகின்னு சொல்லலாமா? இப்போ நமக்கு சொல்கிற அதே வார்த்தைகளை வச்சு மோடியை விமர்சிக்கலாமா? அது எப்படிங்க? அப்புறம் இவங்களுக்கு டிப்ளமேட்டிக், ஆனால் நமக்கு வந்து இது இல்லை, நாங்கள் டிப்ளமேட்டிக் தான். எங்களுக்கு இந்த ஒரு எல்லா மதத்துலையும் தவறு இருக்குது, எல்லா இனத்துலையும் தவறு இருக்குது. அந்த தவறுகளை சரி செய்கிறதுக்கு நம்ம பேசலாம். ஆனால் அந்த தவறுகளை வந்து
ஒட்டுமொத்த பேர் மேலேயும் தூக்கி வைக்கிறதுங்கிறத வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணி உத்தரவு கூடாது. இந்த படம் வந்து வெளிப்படையா சொன்னா அப்படி ஜெனரலைஸ் பண்ணி வெறுப்பை விதைச்சு ஹேட் மாங்கரிங் பண்றது தான் இந்த படம். இதுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த போனோடனே அங்க இருக்க ஒரு முஸ்லீம்காரன் வந்து அவருடைய இதுல வந்து செக் பண்ணிட்டு ஒரு கே மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் அது மாதிரி. ஸோ அடுத்து வந்து சொன்னோம்னா அவ்வளோ விஷயம் இருக்கு அந்த படத்துல, அவ்வளோ இடத்துல ஹேட் மாங்கரிங் வந்து விஷயங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன், நிறைய சம்பந்தம் இல்லாத நபர்கள், ஒரிஜினலா வாழ்ந்த நபர்கள், அவங்க எல்லாரையுமே இந்த ஸ்டோரிக்குள்ள தாவூத் இப்ராஹிம், அது நவாஸ் ஷெரீஃப், இவர் நம்ம இங்க இருந்த சீஃப் செக்யூரிட்டி அஜித் தோவல், அவரை வந்து அவரோட நான் கூட அது மாதவன் வந்து ஏதோ ஒரு ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில பார்த்தா அஜித் தோவலோட கேரக்டர்ல தான் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அப்படியே முழுக்க வந்து நடந்த விஷயங்கள், இருக்கக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் போட்டு அப்படி கொலாபரேட் பண்ணி இருக்கிற நடப்பு அரசியலோட கம்பேர் இது ஒரு மாதிரி குழப்பி அடிச்சு ரியாலிட்டிக்குள்ளவும் ஃபிக்ஷனுக்குள்ளேயும் மாற்றி கால் வச்சுட்டு போகிறது வந்து இதே டெக்னிக்ல இவங்களுக்கு எதிராக ஒரு படத்தை எடுத்தா நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நல்லா இருக்கான்னு மட்டும் கதையை பாருங்க. ஒரு பிரபலமான ஒரு ஃபேக்ட்ரிங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி. ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி ஒரு இது. ஆனால் அந்த அலுமினியத்தை தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த ஊரில் கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த பகுதி மக்கள்லாம் வந்து பல முறை அவதிப்பட்டாலும், பல பேருக்கு கேன்சர் வந்தாலும், பல குழந்தைகளுக்கு ஆஸ்மா போன்ற நோய்கள் வந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து முழு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன், கதாநாயகி, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்று திரட்டி அந்த ஃபேக்ட்ரிக்கு எதிராக எப்படியாவது வந்து இதை மாற்றணும்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொலிட்டீஷியன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபேக்ட்ரிக்கு ஆதரவாக இருக்காரு. என்னங்க இவங்க போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி முதலாளி வந்து கேட்குறாரு, என்னங்க இப்படி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் வேற வந்து அன்றைக்கி வந்து இந்த ஃபேக்ட்ரியை மூடணும்லாம் சொல்கிறாங்க, இப்படியே போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு அதிகாரி அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு, யாரெல்லாம் இந்த போராட்டம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆளை திரட்டுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அவங்கள வந்து எய்ம் பண்ணி சுடுறதுக்கு நான் ஒரு எஸ்எல்ஆர் கன்னோட ஒரு கன் அனுப்புகிறேன். இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து பின் பாயிண்ட் பண்ணி யாரெல்லாம் இந்த போராட்டத்துக்கு வந்து உயிர்நாடியாக இருக்கான்னு பார்த்து அவங்களெல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கரப்ட் பொலிட்டீஷியன் வந்து கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சாகுறாங்க. அதில் குறிப்பாக ஹீரோயின் வாயில வந்து குண்டுபட்டு சாகுற மாதிரி காட்சியை வச்சு சுபம்னு போட்டு முடிக்கிறோம். சாத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படி போட்டு நம்ம வந்து முடிக்கிறோம். இப்போ இது மாதிரி ஒரு படத்தை எடுத்தா என்ன பண்ணுவானுங்க? விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? என்னடா ஜனநாயகம் இது? இந்த கேள்வி வரும்ல. அதான் இவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் சொருகிக்கிறது, அப்படியே மறைச்சிக்கிறது. இது எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா? இதை எடுத்தா சென்சார் அனுமதிக்குமா? வராது படம் முதல்ல. உண்மைதான், இன்ஸ்பயர் தான், கற்பனை தான், எடுக்க விட்டுருவியா? இது நடந்தது எந்த ஊர்ல நடந்திருக்குல்ல, என்ன பண்ணலாம்? இவ்வளவுதாங்க விஷயம். இல்லைங்க நாங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்களும் இப்படி நடந்ததெல்லாம் வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னா பரவாயில்ல. ஃபேர் ஸ்கொயர், இந்த பத்மாவத்துன்னு படம் வந்துச்சுல்ல, ஆமா, எதுக்கு தொங்குனீங்க எல்லாம்? ஏன் எல்லாம் போராட்டம்லாம் பண்ணீங்க? நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பல படங்கள், ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, ஒரு வெப் சீரிஸ், அந்த பேரை மறந்துட்டேன் நான், யாரா ஞாபகம் இருந்தா போடுங்க. அது வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியனுக்குள்ள இந்த போலியா ஏமாத்துற ஒரு குரூப் இது பண்ணி ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. காட்மேன் ஒரு வெப் சீரிஸ். எதுக்கெல்லாம் போராடினீங்க? அப்ப இவங்களுக்கு நோக்கம் புரியுதா? எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு வேண்டப்பட்ட படங்கள் எவ்வளோ பெரிய ப்ரொபகண்டா படமா இருந்தாலும் நாங்கள் அதை அனுமதிப்போம். எங்களுக்கு எகென்ஸ்டா இருக்க எந்த படத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படின்னா இது பேரும் சோசியல் இன்ஜினியரிங். இது இப்படி பண்ண அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெனோசைடை நோக்கி இவங்க நகர்றாங்க. ஒருமைப்பாடு உடையும். வெளிப்படையா சொல்றேனே, ஒரு ஜெனோசைடை நோக்கி நகர்றாங்க இவங்க. ஒரு தரப்பு எதிர்த்தரப்பு ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உங்க தரப்புல ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து அந்த மாதிரி பண்ண அத்தனை நாடுகள்லையும் எண்ட் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? ஜெனோசைட். இதை எப்படிங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்க்கறது? இதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு. படத்தை படமாக பாரு, இதுதான் இந்த படத்தை படமாக பார்த்தா தான் தேசபக்தி. இப்போ கேட்டால் பார்த்து இங்கே பாருங்க, இந்திய ராணுவ வீரர்களை வந்து நீங்கள் தூக்கி பிடிச்சி பேசுறது, இந்திய ராணுவ வீரர்களோட தியாகத்தை தூக்கி பேசுறது, இதெல்லாம் சரி.
ஆனால் அட் த சேம் டைம் இந்திய உளவாளிகளை வந்து நீங்கள் தூக்கி பிடிச்சி பேசுறதுங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே இந்தியாவில் இதே கவர்மெண்ட்டில் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸோட ஃபோன் கால்ஸை வந்து இஸ்ரேலோடைய அனுமதியோட, இஸ்ரேலோட ஒரு டெக்னாலஜியோட ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. வெளிப்படை ஆதாரங்களோட அது எக்ஸ்போஸ் ஆச்சு. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ என்ன பண்ணலாம்? இதை அதை க்ளோரிஃபை பண்ண முடியாது. இஸ்ரேல் அதை க்ளோரிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம எப்படி ஏற்றுப்போம்? இதை வந்து நீங்கள் வந்து எப்படி இஸ்ரேலோட டெக்னாலஜி அதை இந்தியாவுக்குள்ள தான் பண்றாங்க. இந்தியன் ஏஜென்சி தான் அதை பண்ணுது. ஆனால் அதை பண்ணக்கூடாதுல்ல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ரீசன் என்ன, உளவு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பண்ணீங்கன்னா, இங்கே இந்தியாவுக்குள்ளேயே பல தலைவர்களுடைய இறப்புகள், அவங்களுடைய விஷயங்கள் இதெல்லாமே மர்மமாக தான் இருக்கு இன்னும் கேள்விக்குள்ள. அப்போ அதெல்லாம் செஞ்சது யாருங்கிறதுக்கு பதில் சொல்லிருங்க. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ராஜீவ்காந்தி அசாசினேஷன். ராஜீவ்காந்தி அசாசினேஷன் யார் பண்ணது? நாங்கள் ஒரு படம் எடுக்கவா? நாங்கள் ஒரு படம் இருக்குமா? சுவாமியேந்திரர் நல்லா இருக்கும் படம். சுவாமியேந்திரர் எடுத்துருவா? எடுத்தா நல்லா இருக்குமா? சுவாமியேந்திரர் அதுதான். அப்போ இந்த மாதிரி அந்த உளவுத்துறை இதுக்குள்ளெல்லாம் அப்படின்னா அப்புறம் கடைசியில் வந்து பலிகடா யாருன்னா நம்ம தான். இப்போ மொசாத் வந்து உளவுத்துறையில் பெரிய அவன் என்ன பண்ணி அவன் பெரிய இதாகனா பேசிக்காக என்ன அவ்வளோதான். அவன் ஊர் பிள்ளைங்க வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குங்க. அதுகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கான், பயங்கரமான ட்ரைனிங். ஒரு கம்பியை நட்டு வச்சுருவாங்களாங்க, அந்த கம்பியை சுற்றி ஆடணுமாங்க. போல் டான்ஸ். அப்புறம் அப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து அனுப்பி விட்றது. போய்ட்டு எல்லா உலக அரசியல்வாதிகளோடலாம் போய் பழகுங்க, பேசுங்க. அவங்க கூட போய் நல்லா போய் இது பண்ணி அவங்கள அப்படி ட்ராப்பில் வந்து அப்புறம் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோ போட்டு மிரட்டி காமிச்சு அவங்கள நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மொசாது மோசமானவங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ண முடியுமா? ஸோ பேசிக்கலி என்னதான் அது ஹிட்டாக இருந்தாலும் ஒரு படமாக பார்த்து என்டர்டெயின் ஆயிருக்கும். இப்போ நானே கேட்குறேன், இப்போ நார்த் ஈஸ்ட்டில் வந்துச்சுல சிஏ ஏஜென்ட் தான் வந்துட்டு போனவன். அந்த மிஷினரி மேத்யூ வந்து ஒரு சிஏ ஏஜென்ட்டு, ஆக்சுவலாக ஃபார்மல் சிஏ ஏஜென்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். ஸோ இது வந்து க்ளோரிஃபை பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. எல்லா நாட்டுக்கும் உளவுத்துறை இருக்குது. எல்லா நாடுமே ஒரு இடத்துல போய்ட்டு உளவு பார்க்கும். எல்லா நாடுமே அங்கே போய் ஆய்வு பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் வச்சு உள்ளே என்ன நடக்குது, தீவிரவாத அமைப்புக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் பார்த்து அது தேவைப்படுற நேரத்தில் அந்த டீட்டெயில்ஸை பயன்படுத்தி அவங்க அடிப்பாங்க, ஒழிப்பாங்க, முதுகுல் குத்துவாங்க. இது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கிறது தான். பட் ஏன் இந்த இடத்துல வந்து மாதவன் வந்து இது வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சாரு? இப்போ நானே கேட்குறேன், அவன் வந்து ஒரு ஏஜென்ட் தானுங்க, எல்லாம் போய்ட்டு பாகிஸ்தானியாக வந்து நாசம் பண்ணியிருக்கான்லங்க. அப்போ அது வெளியில் வந்து இந்தியாவுக்கு பெருமை தானுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், முகுந்துங்கிற ஒரு சோல்ஜரு பேட்டில் ஃபீல்டில் சாகும் பொழுது அது வந்து தேசப்பற்றாக தேசத்திற்கு செய்யக்கூடிய உச்சபட்ச தியாகமாக பார்க்கப்படும் பொழுது இந்த துரேந்தருக்காக போன இந்த உளவாளி அங்கே உள்ள சாகிறது வந்து அவ்வாறே க்ளோரிஃபை செய்யப்படலாமே. இல்லைங்க, சீக்கிரட்டாக தான் வச்சுக்கணும். ஏன் வெளிப்படுத்தினா என்ன இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது வந்து டைரக்டாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இன்டைரக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா இது களவு. புரியுதா? இதை எந்த நாடும் பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது. இது வெளியில வந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு அவமானம் தான். ஆனா அதுலயுமே பெருமைங்கிற மாதிரி தான் இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். கனடால ஞாபகம் இருக்கா, ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லிட்டு இருந்தாப்ல, அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தானிகளை வந்து கொலை செய்யறதுக்கு வந்து யாருன்னு தெரியாதவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ சொல்லுவாங்க, அன்ஐடென்டிஃபை கன்மேன். இந்த அன்ஐடென்டிஃபை கன்மேன் வந்து சுட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முக்கியமான சில காலிஸ்தானி தலைவர்கள் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க கனடாவில். அவங்க கனடா சிட்டிசன்ஸ், ஓகேவா? அதை வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்தியா தான் பண்ணுச்சுன்னு சொல்லி வெளிப்படையா சொன்னார், மறுத்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா அதுக்கான போதுமான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய கனடா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதை வந்து நம்ம இதெல்லாம் நியூஸ் ஆக்குறோம், இந்தியாவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு இந்த படத்தில் காட்டுறீங்க, அதை க்ளோரிஃபை பண்ணுறீங்க. என்ன இது க்ளோரிஃபை ஆகிற விஷயமே கிடையாது. இதில் நீங்கள் க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய பல கொலைகளை வந்து இந்த ஆங்கிள்லேயும் பார்க்கணும்ல. டபுள் எட்ஜ் வேர்ட் இது. அப்போ நான் கேட்குறேன், இங்கே இந்தியாவில் நடந்த பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அவங்கள ஒருவேளை இதே மாதிரி உள்ளே இருக்க ஆளுகளே போட்டாங்களா இல்லையாங்கிற மாதிரி விசாரணையை நாங்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் பதில் இருக்குமா இந்தியாவில்? புரியுதா நான் சொல்றது? இதோட பிரச்சனை என்னன்னு புரியுதா? ஒரு நாடு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா அதை நீங்க
நம்ம வந்து அதை வந்து தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம்னு நீங்கள் போர்ட்ரே பண்ணி காட்டுறீங்க. அதை வேற உலக அளவில் வந்து காட்டுறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இஸ்ரேல் வந்து மொசாதை வச்சு பயன்படுத்துதுங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு நல்ல பேரை உருவாக்கியிருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்ரேலை வெறுக்கிறதுக்கான அடிப்படை காரணமே என்ன? விரோதம். அந்த விரோத உளவியல் வரதுக்கு காரணம் என்ன? அவங்கள மொசாதை வச்சு அவங்க அதை எக்ஸ்போஸ் ஆனது தான். மொசாத் இந்த வேலையெல்லாம் பண்ணுதுங்கிறது எக்ஸ்போஸ் ஆனதுனால தான். இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்களோ பண்ணலையோ, இப்போ கூட பண்ணீங்களான்னு சொல்கிறதுக்கு, ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு அதிகார தரப்புல இருந்து யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சே வைக்கிறேனே. சரி, இதை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை சொல்ல சொல்லுங்கள், ஒத்துக்க சொல்லுங்கள். ஆமாங்க, நாங்கள் தான் பண்ணோம். இதே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்ஸை வந்து வெளிப்படையாக வந்து பேச சொல்லுங்கள், ஆமாங்க அப்படின்னு. பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. யார் இதை வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு அலைவா, யார் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு சங்கீஸ். ஸோ பேசிக்கலி இந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் இந்த பின்னாடி இவ்வளோ பெரிய சமூக பிரச்சனை இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்த போகுது ஃபியூச்சரில். இதை பார்க்கக்கூடிய இது, ஏன்னா இது வந்து ஓப்பனாக இது நல்ல தரமான படமாக இருக்குங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம இந்த படம் பார்த்தோம், அவருக்கா பேர் என்ன, இவர் நடிச்சு இப்போ பிரதீப் ரங்கராஜ் நடிச்சு ஒரு படத்தில் இந்த சர்டிஃபிகேட்டை போர்ஜரி பண்ணி டிராகன் ஒரு படம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிற ஒரு நண்பர், அவருடைய பாஸ், அதாவது அவருடைய மேலே சிஇஓ, அவர் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்காரு. ஏன்னா அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அந்த படம் வந்துருக்கு போல். ஸோ இந்தியன் மூவிங்கிறனால ஏதோ நல்ல ஒரு ஹைப்பெல்லாம் இருக்குது, இப்போ ரேட்டிங்ஸ் நல்லா இருக்குன்ட்டு பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவர் என்ன அடுத்து பண்ணியிருக்காரு தெரியும், எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக வேலையிலேருந்து ஏன் சர்டிஃபிகேட்டே கேட்குறாருங்கன்னு சொல்லி அவர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த படம் நம்ம ஒரு படமாக பார்க்குறோம், பட் இது என்ன போர்ட்ரே பண்ணிருச்சு உலக மத்தியில். இந்தியாவில் இருக்கவன் எவனுமே படிக்கலை, ஃபோர்ஜரியாக சர்டிஃபிகேட் தயாரிச்சுக்கிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணி வேலையில் உட்காடுறானுங்க வெளிநாடுகள்லன்னு பல இடங்கள்ல இருந்து சர்ச்சிங் வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம், இந்த படம் வந்ததுக்கப்புறம். புரியுதா ஒரு படம் எப்படி இம்பாக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ எப்படி இந்த டிராகன் படம் இப்படி ஒரு இம்பாக்டை வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல, நானும் யோசிக்கல இது மாதிரி ஒன்று நடக்கும்னு. ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு இம்பாக்ட் உருவாக்கியிருக்கு அந்த டிராகன் படம். ஒரு அது தமிழ் படம், அது ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கெலாம் ஒன்று ரீச் அவுட் ஆகலை. தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சு. அந்த படமே சம்பந்தமே இல்லாத ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் இந்தியன் அப்படிங்கிறவரோட சர்டிஃபிகேட் செக் பண்ண வைக்குது அப்படின்னா, துரேந்தர் மாதிரியான படங்கள் ஹாலிவுட் தரத்தில் இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்து இந்த மாதிரியான பேக் அண்ட் டீலிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பேட் இமேஜ் தான் இந்தியாவுக்கு வந்து சேருமே ஒழிய இதில் குட் இமேஜ் வராது. இதெல்லாம் ஜென்ரல் கன்சர்ன். அடுத்து வெக்கமே இல்லாமல் டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்து இதில் பொருத்தி விசிலடிச்சிட்டு இருக்கீங்களே. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து இதுக்கு பிளாக் மணியை வந்து நாங்கள் இது பண்ணுறோம், தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தானே கொண்டு வந்தீங்க. முறைகேடாக உள்ள வந்த நோட்டுகளை வந்து நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொன்னீங்களா? சரி, நான் வர வழியிலேங்க ரோட்டில் வந்துட்டு இருந்தேன், ஒரு வீடு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அணைக்க ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. வந்து கேட்டேன் என்னங்க ஆச்சுன்னா, வீட்டுக்குள்ளே கொசு வந்துருச்சுங்க, கொசு வந்தோன்னே அவ்வளோதான் வீட்டே எரிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு அவர். நானும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். உண்மையிலே இப்போ உங்களுக்குலாம் அவனை முட்டாள்னு திட்டணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா எவ்வளோ, அதுதான் இந்த இது நீங்கள் வந்து ஒரு போலி நோட்டை உள்ளே கொண்டு வராது இந்திய பார்டருக்குள்ளே இருந்து அவ்வளோ, அது எவ்வளோ வண்டியில் கொண்டு வர முடியும்? பெரிய பெரிய லாரியில் தான் கொண்டு வர முடியும். அதை தடுக்கிற அளவுக்கு இந்திய ராணுவத்துக்கிட்ட பலம் கிடையாது. இந்திய உளவுத்துறையினால அதை கண்டுபிடிச்சி ஏன் கொண்டு வராங்கிறத தடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நாங்கள் வந்து பணத்தை மதிப்பிழக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு இது அப்போ இந்த படத்தை எடுத்த டைரக்டரு எந்த அளவுக்கு இந்த அவங்களோட ஆடியன்ஸை அறிவிலிகள் நினச்சா இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும்? கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காப்புல. இவங்களுக்கு அறிவில்லை, இந்த முட்டாளுக வந்து இதுக்கு விசிலடிக்கும் கைதட்டுங்கன்னு நினச்சிருக்கிறாரு அந்த டைரக்டரு. அத்தனை முட்டாளும் கைதட்டான் மொத்தத்தில். அந்த இதில் என்ன ஒரு இதுனா, விஜய் அரசியலுக்கு வரும்போது தற்கொலைகள் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த படத்தை பார்த்துட்டு கைதட்டுறவங்க எத்தனை பேர் முட்டாளுங்க இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேங்க டிமானிட்டைசேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தத்தை ஒரு விட்டாம பாருங்க. ஒரு இது அதை உட்காந்து விசில் அடிக்கிற அளவுக்கு இவங்களோட அறிவு இருக்குன்னா, இந்த கட்சியும் இந்த கட்சியோட தொண்டர்களுடைய அறிவும் திறமையும் என்னன்னு பாருங்க.
ரைட். அன்னைக்கெல்லாம் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா அந்த டிமானிட்டேஷன் வரும்போது? லைன்ல நின்று எத்தனை பேரோட கல்யாணம் நாசமா போச்சு, எத்தனை பேரோட மருத்துவ பிரச்சனைகள் வந்து லாக் ஆனோம். வாய் கூசாம கள்ள நோட்டை உள்ள கொண்டு வரதுக்காக நாங்க தடுக்கிறதுக்கு தான் அந்த நடவடிக்கை பண்ணோம்னு அப்படியே இதே அன்னைக்கு சொல்லலை. நீங்க அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல, பாகிஸ்தான்ல இருந்து 60,000 கோடி வந்து உள்ள வருதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அன்னைக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல? அன்னைக்கு வந்து இப்போ எல்லாரும் இங்க இந்தியாவில் பதுக்கி வச்சுட்டாங்க பணத்தை, இதை பண்ணிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டிமானிட்டேஷனுக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய ஸ்கேமு. அதில் வந்து யாராருக்கெல்லாம் முதல்ல காசு வந்துச்சு, அதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா அது வேற. அதை கொண்டு வந்து திரும்ப 2000 நோட்டை கொண்டு வந்தீங்க. யாராவது பதுக்கிறதுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு 2000 நோட்டை கொண்டு வருவாங்களா? அதுக்கப்புறம் இந்த 2000 நோட்டை அடிக்கிறது நிப்பாட்டினீங்க. ஏன் அடிக்கிறது நிப்பாட்டினீங்க 2000 நோட்டை? தப்பு தப்பா அத்தனையும் பண்ணிட்டு அது ஃபுல்லாக இவங்களோட நெகட்டிவ்ங்க. அந்த நெகட்டிவ்க்கெல்லாம் காரணம் என்ன? பாகிஸ்தான். புரியுதா? பாகிஸ்தான் தாங்க எல்லாத்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மலாம் ஏன் ஹிந்து, அவங்களாம் முஸ்லீமா இருக்கனால நம்மளாம் ஹிந்து சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் தான் விடை. இந்த குரூப்புக்கு டிமானிட்டேஷன் கொண்டு வந்து அங்கே சொரியாச்சு. இதே மாதிரி அங்கே ரெண்டாவது மோடி பஜனை என்பது படம் முழுக்க மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்டர்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு மட்டும் மோடியே காட்டியிருந்தாங்க ஃபுல்லாக. மோடியோட அந்த ஒரிஜினல் கிளிப்பிங்ஸே அப்படியே தான் பயன்படுத்துகிறாங்க. பேசிக்காக ப்ரொபகண்டா மூவி அப்படிதான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ப்ரொபகண்டா மூவியை கொண்டு வராங்க. அது ரெண்டாவது வந்துட்டு இதில் காங்கிரஸ் கட்சிகள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து நிறுவனமாகாத குற்றச்சாட்டுகள். ஆனால் கற்பனைங்கிற பேரில் நீங்கள் வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. நீங்கள் ஆட்சி விட்டு போனதுக்கப்புறம் என்னென்ன படம்லாம் வரப்போதோங்கிறது தான் எனக்கு வியப்பாக இருக்குது. என்னென்ன படம் வரப்போகுதுன்னு தெரில. அவங்க அடுத்து என்னங்க பண்ணுவாங்க? இதே இப்போ இந்த பாணியை ஃபாலோ பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க, இனிமேல் பிஜேபி தானேங்க எப்பவுமே ஆட்சியில் இருக்கும். அந்த ஐடியாவுக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. போன முறையே மெஜாரிட்டி கிடையாது. இந்த முறை வந்து இன்னும் டவுனாக இருக்குது தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து உருவாகிடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் ஓகே ஒரு அதோட விளைவுகள் என்னன்னே தெரியாமல் பண்ணாதீங்க. இது வந்து வெளிப்படையான ஒரு ப்ரொபகண்டா மூவி தான். இது வந்து யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு வெளிப்படையாக RSS பிஜேபிக்கான ப்ரொபகண்டா மூவி தான். இதில் வந்து போகிற போக்கில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் மேலே மட்டும் வெறுப்ப கக்கல, வாந்தி எடுக்கல. காலிஸ்தானிகள்ங்கிறதுல பஞ்சாபிகள் மேலேயும் சீக்கியர்கள் மேலேயும் அதிகப்படியான வெறுப்புகளையும் அசிங்கங்களையும் தூக்கிட்டு போயிட்டாச்சு. அதில் ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, சீக்கியர்கள் வந்து போதை மருந்து இதெல்லாம் கடத்துற மாதிரிலாம் பஞ்சாப்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் அந்த பஞ்சாப்ல அந்த ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே அவங்க தனிநாடு கேட்டது தான். அப்ப அந்த ப்ராப்ளம் அங்க கொண்டு வந்து சொருகினவன் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். இப்ப தமிழ்நாட்டில் ஏன் ஆல்கஹாலிசம் அதிகமா இருக்கு? இதெல்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. யாரெல்லாம் இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறாங்களோ அந்த ஸ்டேட் எல்லாம் இந்த மாதிரி ட்ரக் ஹேபிட்ஸ்குள்ள போகுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது யார் பண்றா இதை? அது எப்படிங்க கரெக்டாக ட்ரக் ஹேபிட்ஸ் வந்து அதிகரிக்கிற மாநிலங்கள் எல்லாமே வந்து அவங்க மாநில உரிமைகள் அதிகமாக பேசுகிறாங்க. அவங்க மாநில உரிமைகளை பேசுகிற எல்லா இடத்துலையும் ட்ரக் ஹேபிட்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் பஞ்சாப்லேயும் அந்த ட்ரக் ஹேபிட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ தமிழ்நாட்டிலே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எப்படி ஒரு கோஆர்டினேஷன்? தெரியாமலாம் கிடையாது, சீக்கிரங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நயவஞ்சக வேலைகளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருமைப்பாடு தான் கேள்விக்குறியாகும். அந்த ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது பண்ணி நான் சொல்கிறேன்ல, அனைத்தும் நன்மைக்கே. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஏ ரீசன். அது கால ஓட்டத்தில் அந்த ரீசனுக்கான விடையை நோக்கி அது நகரும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த அற்ப சந்தோஷத்துக்காக சந்தோஷப்படுறது பட்டுக்கோங்க. பட் அதோடைய பின்விளைவுகளை அறுவடை செய்ய போகிறதும் நீங்கள் தான். இப்போ சங்கிங்கெல்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டீ செல்லர் பாரிய எப்படி புலம்ப வச்சுட்டான் பார்த்தியா, ஒரு தலைவலியா மாறிட்டான் அப்படின்னு. நான் வந்து பேசிட்டு போயிடுவேன். புலம்ப போகிறது நீங்கள் தான். ரெண்டாவது, இதால் பாதிக்கப்பட போகிறதையும் சாமானிய மக்கள் தான். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் தப்பிச்சு போயிடுவான். எந்த ஊர்லேயுமே இதான் நடக்கும். பெரிய பெரிய பணக்காரன் அவனுக்கான பிஸ்னஸ் அவன்லாம் ஃப்ளைட் ஏறி போயிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பாதிப்புலாம் நமக்கு தான். இப்போ கேஸ் தட்டுப்பாடுன்னா யாருக்கு வரும் பாதிப்பு? நமக்கு தானே வரும். சாமானியர்களுக்கு தான் கேஸ் தட்டுப்பாடு வரும். அவங்களுக்குலாம் பெருசாலாம் வராது. அவங்களும் கேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை என்னமோ, அவங்ககிட்ட பணம் இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்குவாங்க. பட் நமக்கு தான் லாக் ஆகும். ஸோ பேசிக்காக இதை புரிஞ்சுக்கோங்க. சாமானிய இந்தியர்களை ஒவ்வொரு முறையும், அதுவும் வேறு மதத்தை சார்ந்த இந்தியர்களை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவனை தேசபக்தியை வந்து சுரண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு அவனை வந்து கெட்டவனா காமிச்சிக்கிட்டே படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹேட்டர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த ஹேட்டர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரத்தையும் உள்நாட்டு போரும் கூட கொண்டு வந்து விட்டுறலாம். ஸோ அது வந்து ஒரு வெடிமருந்தில் வந்து நெருப்பு வச்சு விளையாடுற மாதிரி. அது பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்து.
இங்கேயும் வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் நல்லவனும் இருக்கான், எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் கெட்டவனும் இருக்கான், எல்லா மதத்தை சார்ந்தவன்லையும் மதவாதியும் இருக்கான், அடுத்த மதங்களை வெறுப்பை உமிழ்றவனும் இருக்கிறான். இதை நார்மலைஸ் பண்ணி இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி கொண்டு போய் குப்பையில் போட்டு இந்தியாவை நாசம் பண்ணிடாதீங்கிறதா நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஈஸியாக ஒரு வேவ்ல ரைட் பண்ணி போயிடலாம், பட் உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.